கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பாக இறைவன் தந்த இந்த புதிய மாதத்துல முதல் நாள்ல நாம் இறைவனுடைய வார்த்தையை தியானிக்க முற்படுகிறோம். கடவுள் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் மே 1 தொழிலாளர் தினம் என்று சொல்லி வரையறுக்கப்பட்ட ஒரு நாள். சிறப்பாக தொழில் முனைகிற மக்கள், தொழில் செய்கிற மக்கள் 8 மணி நேர வேலை வாய்ப்பை உறுதி செய்தபடியினாலே இந்த நாள் ஒரு சிறப்பு மிக்க நாளாக மே தினம் என்று சொல்லியும் தொழிலாளர் தினம் என்று சொல்லியும் போற்றப்படுகிறது. இந்த நாட்கள்ல தொழில் செய்கிற மக்கள் வாழ்த்துக்களை பெறுவதும் ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வதும் இயல்பாக காணப்படுகிறது. வேதம் உழைப்பை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதம் உழைப்பை குறித்து என்ன சொல்லுகிறது? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று சொல்கிறது. உழைக்கிற மிருக ஜீவன்கள் அது உண்ணக்கூடாதபடிக்கு வாய் கட்டக்கூடாது என்று சொல்லி, சோம்பேறியானவன் உணவு உண்ணவும் கூடாது என்று சொல்லி, உழைக்காதவன் உண்ணலாகாது. அப்படி என்று சொன்னால் உழைப்பின் பலன் நமக்கு வேண்டும். இங்கு பொதுவாக இந்த திருமண ஆராதனைகள்ல வாசிக்கிற சங்கீதம் இந்த 128ஆம் சங்கீதம். இதுல வருகிற காரியங்களை நான் பார்ப்போம் என்று சொன்னால், வெகு அழகாக இறைவனுக்கு பயப்படுகிறவன், அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கைகளின் பலன் அவனுக்கு உண்டு. அவன் உழைப்பின் பலனுடைய பிளெஸிங் ஆஃப் லேபர், உழைப்பு என்பது அவனுக்கு ஆசீர்வாதம். உழைக்க முடியாதபடிக்கு படுத்திருக்கிறவனை காட்டிலும் அன்றாட பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பணி செய்கிற மக்கள் உற்சாகமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உழைப்பு என்பதே, உழைக்கிற ஆர்வம் என்பதே ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அவருடைய விளைவு என்ன? ஃப்ரூட் ஆஃப் லேபர், உழைப்பின் பலனை அவர்கள் உண்பார்கள். உழைப்பு எப்படியெல்லாம் வருகிறது என்பதை நாம் காணும் பொழுது அந்த உழைப்பு சுரண்டலும் பல இடங்களில் நடைபெறுகிறது. ஆனால் உழைப்பின் பலன் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கும் கூட என்னுடைய தோட்டத்துல அநேக விதமான காய்கறிகளை நான் பயிரிடுகிறேன். அந்த காய்கறிகள் விதைகளை ஊன்றிய நாள் தொட்டு அதை பராமரிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்பொழுது பூரணப்படுகிறது என்று சொன்னால், அதிலே நான் விளைச்சலை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு காயை பறிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஏன்? இது என்னுடைய உழைப்பின் பலன். உழைப்பின் பலனை இறைவன் ஆசீர்வதித்தார். அதை உண்ணும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த உழைப்பாளர் தினத்துல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சொல்லுவார்கள், ராக்ஃபெல்லர் என்கிற மிகப்பெரிய பணக்காரர் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சிக்கனமான வாழ்க்கை முறையை கையாளுவாராம். ஆனால் அவருடைய மகன் சற்று அதிகமாக செலவு செய்வாராம். ஒரு முறை அவரிடத்துல, உங்கள் மகன் இப்படி இருக்கிறாரே, நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், என் தகப்பன் ஏழை, நான் உழைத்து நான் சம்பாதித்தது. ஆகவே அதை எப்படி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் என் மகனுடைய தகப்பன் பணக்காரர், அவனுக்கு அந்த உழைப்பின் பலன் இன்னும் தெரியவில்லை என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, உழைத்து அதன் பலனை உண்ணும் பொழுது நாம் காண்கிற இன்பங்கள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. ஒரு வயலில அநேக மக்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வார்த்தை வந்ததாம், அரசர் இன்று நம் ஊருக்கு வருகிறார் என்று சொல்லி. அநேக மக்கள் வயலிலே ஆற்ற வேண்டிய பணிகளை விட்டு ஓடிவிட்டார்கள் அரசனை பார்ப்பதற்காக. அங்கு ஒரு பெண்மணி தன் பணியை செய்து கொண்டிருந்தாள். அந்த வழியாக வந்த அரசன், இந்த வயலிலே வேலை செய்வதற்கு நீ மட்டும் தானா, வேறு யாரும் இல்லையா என்று சொல்லி கேட்டார். அதற்கு சொன்னார், எங்கள் அரசன் வருகிறார் என்று சொல்லி எல்லோரும் நகரத்துக்கு சென்று விட்டார்கள். அவர் வந்து விட்டாராம், அதனால் சென்று விட்டார்கள் என்று சொல்லி. நீங்கள் ஏன் செல்லவில்லை? எங்களுக்கு உழைப்பு முக்கியம் என்று சொன்னார்களாம்.
உடனே அந்த அரசன் தன் கையிலே அணிந்திருந்த ஒரு மோதிரத்தை கழட்டி அந்த பெண்மணியிடத்தை கொடுத்து, உன்னை நான் பாராட்டுகிறேன், நான் தான் இந்த நாட்டின் அரசன் என்று சொன்னாராம். பாருங்கள், திரும்பி அனைவரும் வந்தார்கள். நாங்கள் அரசனை அங்கு பார்க்க முடியவில்லை என்று சொல்லி. இங்கு இருந்தவள் சொன்னால், நான் அரசனை பார்த்தேன் என்று சொல்லி. உழைப்பு மகத்துவம் நிறைந்தது. உழைக்க மறந்தவர்கள் உண்ணலாகாது. உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து அடியெடுத்து வைத்து பணியாற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் 4 மாதங்கள் நிறைவு செய்து 5வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கிருபை பாராட்டி இருக்கிறீர். உழைப்பின் மேன்மையை மகத்துவப்படுத்தும் இந்த புதிய மாதத்துல உம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிற பிள்ளைகளாகவும், உழைப்பில அர்த்தமுள்ள உழைப்பை கொடுக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ உதவி செய்யும். எங்களுடைய பணிகளை ஆசீர்வதியும், பலனை உண்ண உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.